கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 46ஆம் சங்கீதத்திலே அந்த 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் உயர்ந்தவராக தம்மை வெளிப்படுத்துவார். அவர் வல்லமுள்ள தேவனாக அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது மேலே வாசிக்கிறோம். அந்த 9ஆம் வசனத்தில் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற யுத்தங்களை, நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை அவர் ஓய பண்ணுகிறவர், ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறவர். அதற்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கணும். எல்லாமே ஆண்டவர் எனக்கு நீர் தான், எல்லாமே எனக்கு நீர் தான் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்தவராக இருப்பார். பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்ததாக இருக்கலாம் இன்னைக்கு, ஆனால் கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை, யுத்தங்களை நிச்சயமாய் ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வருவார். யுத்தங்களை ஓய பண்ணுவார். நம்ம ஏசாயா 40 கூட, அந்த 40:31 கூட நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பதனால, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதனால புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தெரிந்த பகுதி. தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் தாமே ஒரு புதிய பலனை தருவார். அது மாத்திரம் லூக்கா 10:39 வாசிக்கிறோம். மரியாள் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நம்மை விட்டு எடுபடாத நிலையான, நிரந்தரமான நல்ல ஒரு பங்கை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தருவார். ஆகவே அந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உயர்ந்தவராக இருப்பார். நமக்கு விரோதமாக இருக்கிற யுத்தங்களை, பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். புதிய பலத்தினால அவர் நிரப்பி கழுகை போல செட்டையெடுத்து எழும்பத்தக்கதாக பிரகாசிக்கத்தக்க உதவி செய்வார். அவர் உங்களை பிரகாசிக்க உதவி செய்வார். மரியாள் தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை சகலத்திலையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்தி அவர் நாமத்தை மயப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, அந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நமது பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை, யுத்தங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய பலத்தினால் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பங்கை கர்த்தர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.